إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்தார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த குத்துபாவிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பில் முக்கியமான சில செய்திகளை அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் நிழலில் ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னால், அந்த தலைப்புக்கு போவதற்கு முன்னால் நமது சகோதரரிடம் ஒரு வேண்டுகோள். பின்னால் உள்ள சகோதரர்கள் உங்களுக்கு முடியுமாக இருந்தால், என்னோட கோபம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக முன்னால் வந்து அமருங்கள். பிறகு வரக்கூடிய சகோதரர்களுக்கு பின்னால் உள்ள இடத்தை கொடுக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இன்றைய இந்த குத்துபாவிலே எடுத்துக்கொண்ட தலைப்பு கொள்கை உறுதி. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் கொள்கையில் உறுதியாக உள்ளவர்கள் என்பதனால்தான் இந்த இடத்திலே இப்படியான ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டு அதுவும் குத்துபா பிரசங்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி கண்டு நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் இந்த பள்ளியை நோக்கி பெருகிக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய கொள்கை உறுதிதான். பல காலமாக கொள்கையை பற்றி பேசி, கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பேசி நாங்கள் கொள்கையிலேயே ஊறி போயிருக்கிறோம். சகோதரர்களே, அந்த ஒரு அப்படியான ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுது ஏன் இப்பொழுது இந்த தலைப்பு பேசப்பட வேண்டும் என்றால் அதில் பல காரணங்கள் இருக்கிறது. கொள்கை சகோதரர்களில் கூட 2 வகைப்பட்ட கொள்கைகள் இருக்கிறது. ஒன்று, கொள்கையில் உறுதியாக உள்ளவர்கள். 2 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 3 கொள்கையில் உறுதியாக உள்ளவர்கள். 4 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 5 கொள்கையில் உறுதியாக உள்ளவர்கள். 6 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 7 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 8 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 9 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 10 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 11 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 12 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 13 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 14 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 15 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 16 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 17 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 18 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 19 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 20 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 21 கொள்கையில் உறுதியாக இல்லாதவர்கள். 22 கொள்கை
கொள்கையில் பூர்ணமற்றவர்களாக இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று புதிதாக நமது குத்துபாக்களை செய்வெடுக்கின்ற குர்ஆன் ஹதீஸ் விளக்கங்களை செய்வெடுக்கின்றவர்களுக்கு கொள்கை என்றால் என்ன, கொள்கையில் உறுதி என்றால் என்ன என்பது போன்ற சில குழப்பங்கள் உள்ளவர்களும் நம் மத்தியில் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்படியான சில காரணங்களினால் இந்த தலைப்பு இன்று பேசப்பட வேண்டிய மிக கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் முதலாவது அடிப்படையான ஒரு அம்சத்தை சொல்லுகிறேன். இந்த இலங்கை மண்ணிலே தமிழ் மொழியில் குத்துபாக்கள் நடைபெறுகின்ற எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா பள்ளிவாசல்களிலும் ஏதோ ஒரு தலைப்பில் எடுத்து அல்லது ஏதோ ஒரு விடயத்தை எடுத்து குத்துபா பிரசங்கம் நடைபெறும். ஆனால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடைபெறுகின்ற குத்துபாக்களுக்கும் குர்ஆன் சுன்னா அடிப்படை இல்லாமல் நடைபெறுகின்ற குத்துபாக்களுக்கும் நிறைய வித்தியாசத்தை நீங்கள் காணுவீர்கள். காரணம் என்ன என்று சொன்னால் சகோதரர்களே, எல்லோரும் முஸ்லிம்கள் தான், எல்லோருக்கும் ஒரே குர்ஆன் தான், எல்லோருக்கும் ஒரே ஹதீஸ். அவங்க எதை ஹதீஸா வச்சிருக்கிறார்களோ அதுதான் எங்களுக்கும் ஹதீஸ், நாங்க எதை ஹதீஸா வச்சிருக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு ஹதீஸ். அப்ப ஏன் இந்த முரண்பாடுகள், ஏன் இந்த வேறுபாடுகள்? இப்படியெல்லாம் சில சந்தேகங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கத்தில் நாங்கள் பார்த்தால் சில கணவர்மார் கொள்கையில் இருப்பார்கள், அவர்கள் கொள்கை விளக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். அதே கணவனுடைய மனைவி கொள்கை விளக்கமற்றவராக இருப்பார். அதே கணவன் தந்தையாகி அந்த பிள்ளைகளுக்கு கொள்கை விளக்கம் இல்லாமல் இருக்கும். சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக இதிலே உள்ள சில விஷயங்களை கட்டாயம் நினைவுபடுத்தியாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கொள்கை கொள்கை என்று நிறைய இடங்களில் பேசப்படுகிறது. ஆனால் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து அமையப்பெற்ற குத்துபாக்கள், அமையப்பெற்ற பயான்களில் தான் கொள்கை என்ற அந்த தலைப்பே வரும். நீங்க எங்கேயாவது ஒரு தலைப்பு பார்க்கிறீங்க, அந்த தலைப்புல கொள்கை உறுதி அல்லது கொள்கை சம்பந்தமான ஒரு தலைப்பு, கொள்கை என்ற வார்த்தையை நீங்கள் காணுகிறீர்கள். கண்ட உடனே உங்களுக்கு என்ன வரும், உங்களோட சிந்தனையில என்ன வரும் என்று சொன்னால், இது யாரு தௌஹீத்காராக்கள், இது குர்ஆன் சுன்னாக்கள், அவங்க பேசுற ஒரு தலைப்பு, அவங்களோட தலைப்புகள்ல தான் இந்த கொள்கை என்ற வார்த்தை வரும் என்று எல்லா மக்களும் அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இவங்க நாங்க மட்டும்தான் பேசுறோம் என்பதனால். சகோதரர்களே, கொள்கை என்று சொன்னால் இது அபூ ஜஹில்ட கொள்கை அல்ல. இது காபிர்கள்ட, யூத நசாராக்கள அல்லது ஷியாக்கள் காதியானிகள கொள்கை அல்ல. இது இஸ்லாமிய கொள்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கை, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டிய கொள்கை. அந்த கொள்கையை பற்றித்தான் நாங்கள் சொல்கிறோம். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அதே போன்று ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம், இந்த ரெண்டின் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய கொள்கை. வேற வித்தியாசமாக ஒன்றுமே இல்லை. சகோதரர்களே, அவ பாருங்க, எல்லாருமே தொழுகிறார்கள், எல்லோரும் தொழுகிறார்கள். தொழுகையில் எது கொள்கை என்று சொன்னால், எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், எல்லாரும் தொழுகிறார்கள், ஆனால் குர்ஆன் சுன்னா முறைப்படி தொழக்கூடியவர்கள் யார் தெரியுமா? கொள்கைவாதிகள். எல்லோரும் ஹஜ் செய்கிறார்கள், எல்லோருமே ஹஜ் செய்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை கவனித்து ஹஜ் செய்யக்கூடியவர்கள் யார்? அவர்கள் கொள்கைவாதிகள். எல்லோரும் ஜகாத்து கொடுக்கிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், வணக்கங்கள் ஏராளம் செய்கிறார்கள். குர்ஆன் சுன்னா வழிகாட்டுதலை பெற்று அதன் அடிப்படையில் செய்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் கொள்கைவாதிகள். சகோதரர்களே, இதுதான் வித்தியாசம். அதாவது முஸ்லிம்களில் கொள்கைவாதிகள் என்று ஒரு
குழுவினர் இருக்கிறார்கள் சொன்னால் அவங்களுக்கும் அவங்க அல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால், இவங்க குர்ஆன் ஹதீஸை பார்த்து செய்வார்கள், குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா மட்டும் செய்வார்கள், இல்லாட்டி அதனை விமர்சிப்பார்கள், இல்லாட்டி அதை விட்டு ஒதுங்குவார்கள். இதுதான் கொள்கை சகோதரர்களே. அவ இப்ப உங்களுக்கு விளங்குதா இஸ்லாமிய கொள்கை? இந்த கொள்கை என்றால் என்ன? இந்த கொள்கை உள்ளவர்களுக்கும் இந்த கொள்கையில் உள்ளவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம். குர்ஆன் சுன்னாவை பார்ப்பதும் குர்ஆன் சுன்னாவை பார்க்காமல் இருப்பதும். சகோதரர்களே, அப்ப நாங்க எல்லா விடயங்களிலும் குர்ஆன் ஹதீஸை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப இன்னொரு கேள்வி வருது, ஏன் நான் குர்ஆன் ஹதீஸை பார்க்கணும்? எங்ககிட்ட வராது இந்த கேள்வி, எங்கள்கிட்ட வராது. ஆனா வரக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறது. ஏன் குர்ஆன் ஹதீஸை பார்க்கணும்? எல்லாரும் தொழுகிற மாதிரி தொழுதுட்டு போனா என்ன? எல்லாருமே நோன்பு பிடிக்கிறார்களே, அது மாதிரி நோன்பு பிடிச்சிட்டு போனா என்ன? எல்லாரும் வணக்கங்கள் செய்கிறார்களே, அப்ப எங்கட வாப்பட வாப்பா உம்மோட உம்மா இவங்களும் செய்ததெல்லாம் பிழையா என்று சில சகோதரர்கள் கேட்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கேள்விக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். என்ன பதில்? சூரத்துல் அஹ்ஸாப் அத்தியாயம் 33 வசனம் 66, 67, 68 இந்த 3 வசனங்களும் எங்களுக்கு மனப்பாடம் சிலருக்கு. சகோதரர்களே, என்ன வசனம்? அதாவது யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், அன்றைய நாளில் மறுமை நாளில் நரகத்திலே சில முகங்கள், அவர்களுடைய முகங்கள் நரகத்தில் புரட்டி எடுக்கப்படும். நன்றாக கவனிக்க வேண்டும். எங்க? இங்க ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு ஜெயிலே அல்ல, ஒரு சிறைச்சாலையில் அல்ல, அல்லது உலகத்தில் உள்ள ஒரு பெரிய சிறைச்சாலை என்று இருக்குமே அந்த சிறைச்சாலைகளில் அல்ல, நரகத்திலே அவர்களுடைய முகங்கள் அப்படியே புரட்டி எடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூல. எங்களுடைய கை சேதமே, நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி இருக்க வேண்டுமே என்று அவர்கள் கை சேதப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப பாருங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றுவது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவது என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது. நாங்க சாதாரணமா நினைக்கிறோம், ஏன் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், ஏன் ரசூலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி பார்க்கல என்று சொன்னால் நரகம் இருக்குது. முஸ்லிமாக இருக்கலாம், தொழுகையாளியாக இருக்கலாம், ஜகாத் கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம், ஹஜ் செய்யக்கூடியவராக இருக்கலாம், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த மாதிரி செய்யல என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன கிடைக்கும்? சுவர்க்கம் கிடைக்குமா? சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றாததன் காரணமாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடாததன் காரணமாக இவங்க நரகத்தில் போட்டு புரட்டி எடுக்கப்படுவார்கள். அப்ப யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார் யகூலுன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅதல்லுன ஸபீலா. யா அல்லாஹ், எங்கள் இறைவனே, நாங்க உன்னை பார்க்கவும் இல்லை, எங்களோட ரசூலை பார்க்கவும் இல்லை, உன்னுடைய வழிகாட்டுதலை நாங்கள் கவனிக்கவும் இல்லை, உன்னுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நாங்கள் கவனிக்கவும் இல்லை. இன்னா ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா, எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், வழிபட்டோம். வகுபரானா, எங்கள் பெரியோர்களுக்கு அதாவது பெரியவர்களுக்கு நாங்கள் வழிபட்டோம். ஃபஅதல்லுன ஸபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா, அதாவது இவர்கள் நாளை மறுமையில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றாது அமல் செய்தவர்கள், குர்ஆன் சுன்னாவுக்கு வழிபட்டு அமல் செய்யாதவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது இதை சொல்கிறான். சகோதரர்களே, எங்கள் மக்களில் உள்ள சில உலமாக்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம் அப்படியே கிடைத்து கொண்டிருக்கிறது. ரேடியோ திறந்தாலும், டிவிகள்ல ப்ரோக்ராம் போனாலும், இன்னைக்கு குர்ஆன் வசனங்கள் அல்ஹம்துலில்லாஹ் வசனத்தோடு ஆயத்தோடு
எந்த சூரா என்ன அத்தியாயம் என்ற தகவல்களோடு குர்ஆன் வசனங்கள் விளக்கப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சொன்னார்கள் குர்ஆன் விளங்காது, இன்று விளங்காது என்று சொன்னவர்கள் விளக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஹதீஸ்கள், இன்று சஹீஹான ஹதீஸ்களை எடுத்து மக்களுக்கு சஹீஹான ஹதீஸ்களை சொல்ல வேண்டும் என்பதனால் அதற்குரிய ஒரு முயற்சிகள் எல்லா தரப்பினராலும், எல்லா அமைப்பினர்களாலும், எல்லா இயக்கங்களினாலும் இன்று அந்த புரட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க என்ன எங்களை கவனத்துக்கு எடுக்க வேண்டும் சொன்னால், சில சந்தேகங்கள் சில உலமாக்களிடம் கேட்கப்படுகின்ற பொழுது பொதுமக்களினால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சில விஷயங்களும் மார்க்க தீர்ப்பு தெரியாது. அந்த நேரத்தில் சொன்னால் அல்லாஹ் சொன்னது என்ன, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன என்று கேட்கப்படுகின்ற பொழுது நீங்க இதெல்லாம் பார்க்க வேணும். நீங்க பொதுமகன், உங்களுக்கு இதெல்லாம் விளங்காது. நீங்க என்ன செய்யுங்க, ஜம்மியத்துல் உலமாட முடிவை பாருங்க, உலமாக்களோட முடிவை பாருங்க. உலமாக்கள் என்ன செய்யறாங்களோ, என்ன சொல்றாங்களோ, அல்லது உங்களோட பள்ளிவாசல் இருக்குது, உங்களோட பள்ளிவாசல் நிர்வாகம் ஒரு முடிவெடுக்குமே, அதுக்கு கட்டுப்படுங்க. பச்சையாக சொல்கிறார்கள். நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் கேட்டா உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். யார்கிட்ட கேட்பான் தெரியுமா? உங்களுக்கு வழிகாட்டினார்களே அது தலைவர்கள், அது உலமாக்கள், அவங்கள்ட்ட தான் கேள்வி, உங்களுக்கு கேள்வி வராது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இப்படி சொல்கிறார்களா இல்லையா? சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உலமாக்கள் எல்லாம் புறவு, தலைவர்களுக்கெல்லாம் விசாரணை புறவு, முன்னோர்கள் பெரியார்கள் இருக்கிறார்களே அவங்களுக்கெல்லாம் விசாரணை புறவு, முதல் விசாரணை உங்களுக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? விசாரணை உங்களுக்கு, நீங்க ஏன் என்னை பின்பற்றவில்லை? அல்லாஹ் கேட்பான், நீங்க ஏன் எனக்கு வழிபடவில்லை, என தூதருக்கு ஏன் வழிபடவில்லை? அந்த நேரத்தில் ரப்ப பார்த்து சொல்கிறார்கள், நாங்க உங்களை பின்பற்றல, உன்னை பின்பற்றவில்லை, இவர்களை பின்பற்றினோம் யா அல்லாஹ் என்று மக்கள் தான் சொல்கிறார்கள். மக்கள் தான் சொல்கிறார்கள். பிறகு அந்த மக்கள் என்ன சொல்வார்கள்? சூரத்துல் அஹ்ஸாப் அத்தியாயம் 33 வசனம் 68 அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த மக்கள் என்ன சொல்வார்கள் சொன்னால், ரப்பனா எங்கள் இரட்சகனே, ஆத்திஹிம் அவர்களுக்கு கொடு. யார் அவர்கள்? இந்த தலைவர்கள், உலமாக்கள், அதாவது தவறான வழியை காட்டிய உலமாக்கள், இந்த மாதிரி உள்ளவர்கள், இவங்களுக்கு நீ அல்லாஹ் கொடு லஃபைனி மினல் அதாப், எங்களுக்கு தரப்போற அதாபு, எங்களுக்கு தரப்போற வேதனை, அதுல 2 மடங்கு கொடு யா அல்லாஹ். இது யார் கேட்கிறது? படிச்ச பெரிய ஆளுங்கள் கேட்கிறதா? இது தலைவர்கள் கேட்கிறதா? பெரியவர்கள் கேட்கிறதா? பொதுமக்கள் கேட்கக்கூடியது, பொதுமக்கள் கேட்கக்கூடியது. யா அல்லாஹ் அவங்களுக்கு 2 மடங்கு கொடு என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனை. சகோதரர்களே, அப்ப இந்த குர்ஆன் வசனம் 3 சூரத்துல் அஹ்ஸாப்ல வரக்கூடிய இந்த 3 குர்ஆன் வசனங்களும் சரியாக இந்த எங்களுடைய இந்த நாட்டிலே உள்ள உலமாக்கள், பொதுமக்கள் எல்லாருமே சரியான முறையிலே படித்தார்கள் என்று சொன்னால் கொள்கை என்பது வேண்டும் என்ற முடிவுக்கு வருவார்கள். எந்த கொள்கை? குர்ஆன் ஹதீஸ் என்ற கொள்கை. குர்ஆன் ஹதீஸ் என்ற கொள்கை, வஹீயின் அடிப்படையில் எங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கொள்கை. இது வரும். இந்த 3 வசனங்களையும் சரியாக படித்து அதன் அடிப்படையில் அமல் செய்ய முன் வந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அவை இது ஒரு அடிப்படையான அம்சம். இந்த கொள்கை என்றது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கொள்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுடைய கொள்கை என்பது முதலாவது அம்சம். சகோதரர்களே, அடுத்தது இப்ப நாங்க எங்களுடைய சில நடைமுறைகளோடு குர்ஆனையும் ஹதீஸையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சகோதரர்களே, நேரம் குறைவாக இருப்பதனால் சில விஷயங்களை நான் சுருக்கிக் கொள்கிறேன். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில செய்திகளை பார்க்கின்ற போது
யாருக்கு ஆச்சரியம்? கொள்கையில் உறுதியாக உள்ளவர்களுக்கு அல்ல, கொள்கையில் பேரளவில் இருப்பவர்களுக்கும் கொள்கையே இல்லாதவர்களுக்கும் சில ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது ஆச்சரியம். அதுக்கு வேறொரு அர்த்தத்தை கொடுக்கலாமோ என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சில செய்திகள் இருக்கிறது. அதுல உதாரணத்துக்கு கொண்டு, தீமைகளை தடுக்கின்ற பொழுது எந்த மாதிரி கையாள வேண்டும், எங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பானவர், இரக்கமானவர், பணிவுள்ளவர். இப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமைகளை எப்படி தடுத்தார்கள்? அதுக்கு உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். சஹீஹ் முஸ்லிமிலே 2090வது இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது, ஆண்களுக்கு தங்கம் அணிவது ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே ஒரு சஹாபியுடைய கரத்திலே தங்கத்திலான மோதிரம் அணிந்திருப்பதை காணுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே காணுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இதை புறவு திருத்துவோம், இப்ப திருத்தினால் அவருடைய மனம் உடைந்து போய்விடும், மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிந்தித்து இப்பையும் திருத்தலாம், புறவும் திருத்தலாம், இப்ப திருத்ததை விட புறவு திருத்தது நல்லம் என்று யோசிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? நீங்க அதை கலட்டுங்க என்று கூட சொல்லவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட போய் அவருடைய கரத்திலே உள்ள அந்த தங்க மோதிரத்தை தனது கரத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கலட்டி எறிந்து விடுகிறார்கள். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, எறிந்துட்டு அவர் போகிறார்கள். இந்த கட்டத்தில் அங்க இருந்த சஹாபாக்கள் இந்த சஹாபியை பார்த்து, இந்த மோதிரத்தை கொடுத்து நீங்க இதை எடுங்க, வேறொன்றுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க, அணிய வேண்டாம், இதை வேற விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று கொடுக்கிறார். அப்ப இதுல நாங்க விளங்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமையை தடுப்பதை, தீமை எங்க கண்டாலும், இஸ்லாத்துக்கு மாற்றமானது, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானது எங்க கண்டாலும் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தடுப்பதை கொள்கையாக கொண்டிருந்தார்கள். எங்க கண்டாலும் சரி, தீமையாக இருந்தால், குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தால், குர்ஆன்ல ஹராம் என்று சொல்லப்பட்டதாக இருந்தால் அதை தடுக்கணும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள், கொள்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அந்த சஹாபி என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? இதை நீங்க வேறொன்று பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று சொன்ன அந்த சஹாபி, அதாவது சொல்லப்பட்ட அந்த சஹாபி என்ன பதில் சொல்கிறார்கள் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிந்து விட்டு போன இந்த மோதிரத்தை ஒருபோது நான் எடுக்கவே மாட்டேன். கொள்கை இல்லாம இருந்தவர், அவருக்கு கொள்கை இருக்கவில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் இப்படி தடுத்துட்டு போன உடனே என்ன நடக்கிறது? அந்த இடத்துல அவர் கொள்கைவாதியாக மாறுகிறார். என்ன கொள்கை? நான் தங்க மோதிரத்தை அணிய மாட்டேன், ரசூலுல்லாஹ்வே எரிந்து விட்டார், அதனால நான் அணிய மாட்டேன், தொடக்கூட மாட்டேன். அப்படியான ஒரு கொள்கை அவருக்கு அந்த இடத்தில் ஏற்படுகிறது. நாங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் பார்க்க வேண்டும். ஒன்று சீர்திருத்தவாதிகள், இன்னும் ஒன்று சீர்திருத்தம் பெறுகின்றவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்தவாதியாக இருந்தார்கள், சீர்திருத்தினார்கள். அதே நேரம் அந்த சஹாபி சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ரெண்டும் இருக்க வேண்டும். ஒரு ஆலிம் அல்லது யாராவது ஒருவர் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு தீமையை தடுத்தால் தடுக்கப்படுகின்றவர்கள் அந்த உபதேசத்தை ஜீரணிக்க வேண்டும், அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சஹாபா சமுதாயத்திலே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தடுப்பது கொள்கை, ஏற்றுக்கொள்வதும் கொள்கை.
சகோதரர்களே, இதுதான் கொள்கை. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் 3359 இலக்கம் 3359 இப்னு மாஜா வரக்கூடிய சஹீஹான செய்தி. இத கொஞ்சம் பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளை மணம் முடித்திருந்த சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன். இவர் ஒரு சாப்பாட்டுக்கு அழைக்கிறார். யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, மாமாவை சாப்பாட்டுக்கு அழைக்கிறார். அந்த சாப்பாட்டின் அழைப்பை ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள் மருமகன் வீட்டுக்கு. அங்க போனால் ஃபரஆ ஃபில் பைத்தி தஸாவீர், அந்த வீட்டிலே மருமகன் வீட்டில ஓவியங்கள் இருப்பதை கண்டார்கள். ஓவியங்கள் இருப்பதை கண்டார்கள். ஃபரஜ, அந்த இடத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போனார்கள் என்று ஹதீஸ் வருது. இப்னு மாஜால 3359. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுக்கு அழைப்புக்கு போனார்கள். ஆனா அங்கே ஓவியங்கள் கண்டார்கள். ஓவியங்கள் ஹராம். எந்த வீட்டிலே ஓவியங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பது ஹதீஸ். இப்படியான இதுகள் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்க என்ன யோசிப்போம் தெரியுமா? எங்கட மனோ இச்சை இப்படி யோசித்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி செய்திருக்கலாமே. எப்படி? மருமகனை கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம், நீங்க இந்த ஓவியங்களை நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே அப்புறப்படுத்துங்க என்று சொல்லி இருக்கலாம். அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கே அதை அப்புறப்படுத்தி இருக்கலாம். இப்படி எங்களுக்கு யோசனை வரும். எப்படியாவது அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படியாவது அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கலாம் என்று எங்கட யோசனை வரும். ரசூலுல்லாஹ், நீங்க சாப்பாடு போடுங்க, அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க மார்க்கத்துக்கு முரணாக வச்சிக்கிறீங்க, நான் அந்த இடத்துல கூட நான் இருக்க மாட்டேன் திரும்புகிறார்கள். சகோதரர்களே, இது கொள்கை. யார்ட? தௌஹீத்வாதிகளுடைய அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கை. சகோதரர்களே, இந்த கொள்கைகள்ட்ட எத்தனை பேர் இருக்குது? அப்ப நாங்க என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால், எங்க போனாலும் எதை செய்தாலும் குர்ஆன் ஹதீஸை பார்க்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கொள்கை உறுதி சம்பந்தமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த இரண்டாவது குத்துபாவிலே இன்னும் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். கொள்கை உறுதி என்றால் என்ன? கொள்கை உறுதிக்கும் கொள்கை உறுதி இல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கை உறுதி எவ்வாறு இருந்தது என்பதனை எல்லாம் நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் ஒரு சில விடயங்களில் மட்டும் கொள்கையை போதிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க மார்க்கத்தில் இந்த இஸ்லாத்துக்குள்ள பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கொள்கை சகோதரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், நாங்க தொழுகையில கொள்கையை பார்க்கிறோம், நோம்புல கொள்கையை பார்க்கிறோம், ஹஜ்ஜில ஜகாத்துல இன்னும் உள்ள வணக்கங்களில் நாங்கள் கொள்கையை பார்க்கிறோம். என்ன கொள்கை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்களை எப்படி செய்தார்கள், எப்படி வழிகாட்டினார்கள், அது மாதிரிதான் நாங்கள் செய்வோம், அது இல்லாமல் நாங்கள் செய்ய மாட்டோம். கொள்கையில உறுதி. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மட்டுமல்ல கொள்கை, இதுல மட்டுமல்ல கொள்கை உறுதி.
இது அல்லாத எல்லா விடயங்களிலும் இருக்கிறது என்பதனை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய மனைவிமார்கள், இந்த மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய அம்சம். அதுக்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது, சஹீஹான ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு? ஹைருக்கும் ஹைருக்கும் லினிசாயிக்கும், உங்கள மிகச் சிறந்தவர் யாருன்னு சொன்னால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு யார் சிறந்தவர்களோ அவர்தான் சிறந்தவர். இது இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல். உங்களோட மனைவி உங்களை பார்த்து ஏண்ட கணவர் நல்லவர் என்று சொன்னால் தான் நீங்க நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டலை தருகிறது. இத கொள்கையாக கொண்டவர் எத்தனை பேர்? தொழும் போது ரசூலுல்லாஹ் தொழுதுமாறு தொழணும், அதுல கொள்கை சரி. ஜகாத்து, ஹஜ்ஜி, இன்னும் பிற இபாதத்துகளில் கொள்கை, இந்த கொள்கையை பேண வேண்டும் என்பது சரி. இதிலையும் ரசூலுல்லாஹ் கொள்கையை வைத்திருந்தார்கள். எதுல? மனைவிமார்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதுக்கு இஸ்லாத்துக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொள்கையை வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்து காட்டினார்கள். சகோதரர்களே, அப்ப நாங்க இத இபாதத் விஷயங்கள் கொள்கையாக வைத்திருக்கின்ற நாங்கள் இந்த மாதிரி குடும்ப அம்சங்களில் எத்தனை பேர் நாங்கள் கொள்கை உள்ளவர்களாக இருக்கிறோம்? இதே போன்று இன்னும் ஒரு சகோதரரோடு நாங்கள் பழகின்ற பொழுது, அவர்களோடு நாங்கள் அதாவது நமது வாழ்க்கையிலே அவர்களோடு நாங்கள் அணுகுகின்ற பொழுது நமது சகோதரர்களோடு எப்படி இருக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. சஹீஹான ஹதீஸ். ஒரு முஸ்லிம் என்றா யார் தெரியுமா? ஏனைய முஸ்லிம்கள் இந்த நபருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் கையில இருந்தும் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும், ஈடேற்றம் அடைந்திருக்க வேண்டும், அப்பதான் அவர் முஸ்லிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன், நான் எப்ப முஸ்லிம் என்று சொன்னால் ஏண்ட நாவினாலோ ஏண்ட கரங்களினாலோ வேற எந்த முஸ்லிமுக்கும் நான் அநியாயம் செய்யாம இருக்கணும். எல்லா முஸ்லிம்களும் ஏன நாவில் இருந்தும் ஏன கரங்கள் இருந்தும் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும். இவரால் ஆபத்து இல்லை. அப்படியாக இருந்தால் தான் நான் முஸ்லிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அப்ப இதை நாங்கள் கொள்கையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையாக கொண்டிருந்தார்கள், கொள்கையாக போதித்தார்கள். இதை எத்தனை பேர், எங்களில் எத்தனை பேர் கொள்கையாக கொண்டிருக்கிறோம்? ஏண்ட நாவினால் ஏண்ட கரங்களினால் நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்பதனை கொள்கையாக கொண்டவர்கள் எத்தனை பேர்? அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், இவர்களுக்கு அதாவது ஜார் என்று சொல்லும், அரபியில் ஹதீஸ்களில் வருகிறது ஜார். என்னது? அடுத்த வீட்டார். இந்த அடுத்த வீட்டாருடைய விஷயங்களை பற்றி ஹதீஸில் பார்க்கின்ற பொழுது ஏராளமான செய்திகளை இஸ்லாம் எங்களுக்கு கொள்கையாக சொல்லித் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அப்ப இந்த விஷயங்களை எங்கள் எத்தனை பேர் கொள்கையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம்? இதே போன்று ஒருவரோடு நாங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த வியாபார விஷயங்களில் நேர்மையாக நடந்து கொள்வதை எத்தனை பேர் கொள்கையாக வைத்திருக்கிறோம்? இதெல்லாம் மார்க்கம் இல்லையா? இதெல்லாம் கொள்கை இல்லையா? இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு காட்டி தராததா? இது எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராதவைகளா? சகோதரர்களே, இதுவும் கொள்கைதான். நாங்க வியாபாரங்களில் நடந்து கொள்கின்ற விஷயங்கள், அதுபோல வட்டியோடு சம்பந்தப்பட மாட்டேன், இது கொள்கை. வட்டியோடு நான் சம்பந்தப்பட மாட்டேன் என்பது கொள்கை. இங்க குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய சகோதரர்களில் சில சகோதரர்களை நாங்கள் காண்றோம், தொழுகையில எல்லாம் குர்ஆன் ஹதீஸ், நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, அடுத்த ஒரு கொள்கை இல்லாத ஒரு சகோதரோட பேசுறதா இருந்தா பக்க கணக்கு காட்டி இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனத்துல வருது என்றெல்லாம் காட்டி கொள்கை பேச்சு, கொள்கை பிரச்சாரம். ஆனால் இவருடைய வியாபாரத்தை பார்த்தால் ஹராமான வியாபாரம், வட்டியோடு சம்பந்தம் உள்ளவர். இவருடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்தால் மனைவியோடு சரியான முறையில் நடக்காதவர்.
இப்படியானவர்கள். அப்ப இது என்ன? இது ஹாஃப் கொள்கை, அரைவாசி கொள்கை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இதனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? நாங்கள் எங்களுடைய சிந்தனை கெடுக்க வேண்டும் சகோதரர்களே. கடைசியாக ஒன்றை ஞாபகப்படுத்தி இந்த குத்துபா பிரசங்கத்தை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, நாங்க எல்லா விஷயங்களையும் குர்ஆன் ஹதீஸை பார்த்து 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 எங்களை சரி செய்வதோடு எங்களோடு வாழ்கின்ற மக்களையும் சரி செய்து அப்படியே வருகின்ற பொழுது சில சிக்கல்கள் வருகிறது. என்ன சிக்கல் தெரியுமா? எங்கட சமூகம் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு மாதிரி சில விடயங்களை வைத்திருக்கிறார்கள். அதை வணக்கமாக சேர்த்து கொள்ளாமல், குர்ஆன் ஹதீஸோடு உரசி பார்க்க விரும்பாமல் அதை எப்படி விட்டு விடுகிறார்கள் சொன்னால், இது இபாதத் இல்ல, இது ஆதத், இது வணக்கம் இல்ல, இது வழக்கம். அதே போன்று இதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டுதல் தேவையில்ல, நாங்க நினைச்ச மாதிரி செய்யலாம் என்ற மாதிரி ஒரு போக்கிலே போகக்கூடிய சில காரியங்கள் எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அது என்ன? நிறைய இருக்குது. அதுல மிக 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 முக்கியமானது திருமணம், கல்யாணம். சகோதரர்களே, இந்த திருமணம் எந்த ஊர்ல நடந்தாலும் சரி, எந்த கொள்கை பேசக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கை பேசக்கூடிய ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, அவருடைய திருமணத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தையும் எடுத்து பார்த்தால் இவருடைய திருமணத்துக்கும் அவருடைய திருமணத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல்கள், குர்ஆன் ஹதீஸ்களுடைய வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் ஒரிஜினலாக அஸ்லாக எத்தனை திருமணங்கள் எங்க குடும்பங்கள்ல நடக்குது யோசிச்சு பாருங்க. அப்படி யாரு முன்னுக்கு வாரும்? நான் என்னுடைய திருமணத்தை, ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, என்னுடைய திருமணத்தை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் 100% குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்னுடைய திருமணத்தை நான் அமைத்துக் கொள்ள தயார். இப்படி சொல்லக்கூடிய எத்தனை பேர்? என்னுடைய மகளுடைய திருமணத்தை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நான் அமைப்பதற்கு நான் தயார். இப்படி எத்தனை பெற்றோர்கள், எத்தனை வாப்பமார் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தால் சகோதரர்களே, எல்லாத்திலுமே கையொசத்தக்கூடியவர்கள், எல்லாத்திலுமே முன்னுக்கு வருகின்றவர்கள், இதுல மட்டும் பின்னுக்கு. ஏன்? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் என்றால், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவர் என்ன நினைப்பாரு, இவர் என்ன நினைப்பாரு, பொண்ணு வீட்டுல என்ன நினைப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுல என்ன நினைப்பாங்க. நடக்குதா இல்லையா சகோதரர்களே? இது நடக்குதா இல்லையா? இன்றைக்கு எத்தனையோ குமரிகள் வயசு பேய்த்து கொண்டிருக்குது. 23, 25, 29, 30, 32. யாரு? பெண் பிள்ளைகள். காரணம் என்ன? இதுவும் ஒரு காரணம். திருமணத்தை கஷ்டப்படுத்தி வைத்திருப்பது. அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த முறைப்படி திருமணத்தை அமைத்துக் கொள்வதற்கு முன்வராதது. எதுக்கு முக்கியத்துவம் தெரியுமா? குர்ஆன் சுன்னாட வழிகாட்டுதலுக்கு முக்கியத்துவம் இல்ல. எதுக்கு முக்கியத்துவம்? ஊர்வலமைக்கு முக்கியத்துவம். அதாவது தொழுகையில ஊர்வலமே அதெல்லாம் இயலாது, ஜகாத்து அதெல்லாம் இயலாது, ஹஜ்ஜி அதிலே மேலாது, உம்ரா அதிலே மேலாது, கல்யாணம் அதிலே இயலும். கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு குர்ஆன் சுன்னா வழிகாட்டுதல் இல்லையோ? குர்ஆன் சுன்னாட வழிகாட்டுதல் இல்லையா? கல்யாணத்துக்கு இல்லையா? சகோதரர்களே, நாங்க எந்த ஒரு வழக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அது மார்க்கத்திலே வழிகாட்டுதல் இருக்கிறது. அந்த மார்க்க அடிப்படையிலே நாங்க எங்களுடைய வணக்கங்களையும் வழக்கங்களையும் அமைத்துக் கொள்ள முன்வந்தால் பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்பதான் நாங்க உண்மையாகவே கொள்கை உறுதி உள்ளவர்கள். சகோதரர்களே, அப்ப நாங்க இதுல வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடாது. நான் கேட்கிறேன், வசதி உள்ளவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வலிமாவை அல்லது மகரை அமைத்துக் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு வசதியே இல்லை,
ஒரு மாச சம்பளமே 6000 ரூபாய். ஒரு மாச சம்பளமே என்ன? 6000 ரூபாய். இப்ப இவர் வலிமா கொடுக்கணும். எத்தனை சஹன்? 100 சஹன், 150 சஹன் கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? மக்கள் கொடுக்க வைக்கிறார்கள், நீ தரணும், நீ சாப்பாடு தரணும். அப்ப இந்த மக்களோட முகத்தை பார்த்து திருமணத்துக்கு பிறகு பேசணுமே, அதுக்காக வேண்டி இவர் கடன் படுகிறார். அல்லது ஏதோ எங்களையோ உருட்டி பெரட்டி என்ன செய்கிறார்? வலிமாவை செஞ்சு முடிக்கிறார். சில சகோதரர்கள் இதெல்லாம் யோசி பார்த்தே திருமணம் முடிக்காமலே இருக்கிறார்கள். ஆனால் மறைமுகமாக யாருக்குமே தெரியாம அவரு தன்னுடைய இச்சையை ஹராமான வழியிலே தீர்த்து கொண்டிருக்கிறார். யாருக்கு தெரியும்? அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களோட சிந்தனை கெடுக்க வேண்டும். எது? கொள்கை என்பது எல்லா விஷயங்களையும் தான். இஸ்லாம் எதிலெல்லாம் வழிகாட்டுதலை தந்திருக்கிறதோ அது எல்லாத்திலேயுமே நாங்கள் என்னது? கொள்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை அல்ல, 2 பேரை அல்ல, 4 பேரை அல்ல, 11 பேரை திருமணம் முடிச்சு காட்டினார்கள். இப்படித்தான் திருமணம் நடக்க வேண்டும், இதுதான் இஸ்லாமிய திருமணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமுல் ஆகிர். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமுல் ஆகிர், யாரு அல்லாஹ்வை நாடி மறுமை நாளை நாடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் கடைசி மூச்சு வரைக்கும் குர்ஆன் சுன்னா என்ற கொள்கையின் அடிப்படையில் உறுதியாகவே நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.